உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அரசியல்ல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் நடந்துட்டு இருக்குது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும்போதே ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு. ஸோ இது வந்து இளைஞர்களுக்கு சிலருக்கு புரியாம இருக்கும். தாவேக்காவுல இருக்கிற இளைஞர்கள் விஜய் ரசிகர்களுக்கு புரியாம இருக்கும். என்ன இவங்க என்ன பெருசா விஜய் இப்ப தப்பு பண்ணிட்டாரு, என்ன வச்சா என்ன அப்படின்ட்டு. நான் சில விஷயங்கள் சொல்றேன். அதாவது மே மாதம், இந்த மாதம்ன்றது ஒரு இனப்படுகொலைக்கான மாதமா போயிட்டுருக்கு. 2009 நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஏன்னா, அப்ப அவங்க ரொம்ப சின்ன பசங்க தான். ஸோ நாங்களுமே சின்ன பசங்க தான் அப்ப இருந்தோம். ஆனா பிற்காலத்தில அது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அவங்களுக்கு தெரியாம இருக்குது. ஸோ 2009 மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி 1970களிலேயே ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே வந்து காங்கிரஸ் அப்படின்றது எ ஈழப் போராட்டத்துக்கு எதிரா அமைஞ்சிருச்சு. ஸோ அமைதிப்படை அனுப்பி ஆயுதங்கள வாங்கி போராளிகள்ட்ட இருந்து ஆயுதங்கள வாங்கி, அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்கள்லேயே செங்கல்கிட்ட போய், அதுக்கப்புறம் தலைவர் அவர்கள கொன்னாவது பிடிக்கணும். பிடிக்க முடியலனாலும் கொலையாவது செய்யணும். அவர்கள அங்க வந்து போராட்டம் நடக்கக்கூடாது. அத அழிக்கணும். அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து, ஸோ அப்போ ஒரு சிங் ஒருத்தர் வந்து நேர்மையான ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, அந்த தகவல சொல்லி, அப்புறம் அந்த மாரிலாம் இந்த வரலாறுலாம் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு தெரியாது. கொஞ்சம் தேடி படிங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு வருங்காலத்தில அத டீட்டெயிலா சொல்றோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தேடி படிங்க. அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு. ஸோ காங்கிரஸ் ஒரு துரோகத்த செஞ்சுது. ம இனப்படுகொலைக்கு வழிவகுத்தது. அதாவது கடைசி காலகட்டத்திலலாம் திமுக, காங்கிரஸ் மொத்தமா வந்து தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால தான் தமிழ் தேசியம்ன்ற ஒரு அரசியலே உருவாகி அது வந்து வளர்ச்சி அடைஞ்சது இளைஞர்கள்ட்ட. இந்த மாதிரி வந்து இவங்க திமுக, காங்கிரஸ ஒழிச்சாகணும். தமிழ் சமூகத்திலிருந்து இவங்க நீக்கப்படணும். இது இருக்கக்கூடாது. இந்த தமிழர்களுக்கு எதிரான அரசியல் இவங்க செஞ்சுட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான அரசியல் இத்தனை ஆண்டுகளா முன்னெடுக்கப்பட்டுச்சு. இப்போ விஜய் அவர்களுக்கும் அது அது நெறைய இடத்துல ஈழத்துக்கு ஆதரவாக போய் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாசாலை அவர்கள் 2011ல ஒரு போராட்டம் நடத்தினார். உண்ணாவிரத போராட்டம். ஊழலுக்கு எதிராக. அது காங்கிரஸ் ஆட்சியில காங்கிரஸுக்கு எதிரா நடத்தினார். அந்த இடத்துல போய் ஆதரவு தெரிவிச்சு பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தெரியாம இருக்கும் விஜய் ரசிகர்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப விஜய் அவர்கள் என்ன தவறு செஞ்சிருக்காருன்னா, அப்படிப்பட்ட ஒரு ரத்த கரை படிந்த கட்சியோட போய் சேர்ந்திருக்காரு. இது நாங்க வந்து ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, துரோகம் இழைத்த காங்கிரஸ் கூட கூட்டணி போகும்போது, அது வந்து தமிழர்களுக்கு அது யார் போனாலுமே அவங்களும் துரோகம் இழைக்கிற மாரி தான். அந்த துரோகத்த பண்ணாதீங்கன்னு விஜய் அவர்கள்ட்ட நம்ம முன்னாடியே சொன்னாலும் அவங்க கேட்கல. இப்ப நம்ம எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் வருது. இது வந்து தவறான முடிவு எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஒரு ஒரு இது முன் வச்சிருந்தாரு. கச்சத்தீவ மீட்டுக் குடுப்போம்னு. இந்த கச்சத்தீவ மீட்கிறதுக்கு எதிரானது தான் காங்கிரஸ். இதெல்லாம் தூக்கி குடுத்ததே அவங்க தான். இப்ப அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. 2வது இப்ப பாருங்க மே மாதம் இனப்படுகொலை நாள்ல நினைவேந்தல் நடத்தப்போகுது. இதுக்கெல்லாம் அவங்க எதிரானவர்கள். இதெல்லாம் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல வந்து ஈழம் சம்பந்தமான எந்த ஒரு எதுவுமே நடக்கக்கூடாது. நிகழ்வு நடக்கக்கூடாது. மாவீரர் நாள், இனப்படுகொலை நாளுக்கு நினைவேந்தல் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்கிறவங்க கூட போய் நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா, இது என்ன மாதிரியான அரசியல்? உங்க அதிகாரத்துக்காக நீங்க பதவி அடையணுன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? அது மட்டும் இல்லாம, நீங்க தெரியும் அனிதா அவர்கள் நீட் தேர்வுல பாஸ் ஆக முடியலன்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த நீட் தேர்வ கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். அதனால தான் திமுகவ கொண்டு வந்தவங்க கூட நீ கூட்டணி வச்சுட்டு எப்படி நீ எதிர்ப்ப? அப்படின்றத நம்ம முன் வச்சோம். இந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் திமுக மீதும், காங்கிரஸ் மீதும் இருந்தது. இப்ப நீங்க வந்து என்ன நீட்ட நாங்க போக்குவோம், நீட் இல்லாம பண்ணுவோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி இவங்க கூட கூட்டணி வைப்பீங்க? இவங்கலாம் நீட்டுக்கு எதிரானவர்களா? இவங்க தான் கொண்டு வந்ததே. அப்ப அவங்களுக்கு தெரியாதா கொண்டு வரும்போது அது நீட்டு தவறான முறைன்னு? என்னன்னு புரியல. இதெல்லாம் வந்து நீங்க தவறு செய்றீங்க. இப்படி தவறு செய்ய நீங்க தமிழர்கள் முன்னிலையில வெறுக்கப்படுவீர்கள். தமிழர்கள் மனதிலிருந்து உங்கள நீங்க படுவீர்கள். இது இது உங்களுக்கு வந்து பின்னடைவு தான். இன்னொன்னு உங்க ஆட்சிக்கே இது பாதகமா போய் விழியும். நாங்க முன்னாடியே சொல்லியிருப்போம். நீங்க வந்து உதிரி கட்சிகள் இந்த மாரி 5 சீட்டு, 2 சீட்டு, 1 சீட்டு ஜெயிச்சவங்கலாம் சேர்த்து வச்சுட்டு பண்ணீங்கன்னா, இப்போ டிஎம்கே வந்து ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருக்கு. ஸ்டாலின் அவர்களே குளத்தூர்ல தோத்துருக்காரு. நீங்க ஒரு ஒரு அவமானத்த டிஎம்கேவுக்கு குடுத்துட்டீங்க. அந்த கோவம் வந்து உங்க மேல கண்டிப்பா அந்த பழி வாங்கணுன்ற கோவம் இருக்கும். இந்த மாரி உதிரி கட்சிகள்ல 1, 2 எம்எல்ஏக்களுக்குலாம் அவங்க வந்து அந்த 200 கோடி, 100 கோடி, 200 கோடின்னு பெரிய அமௌண்ட் செட்டில்மென்ட் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு தயங்கவே மாட்டாங்க உங்க ஆட்சிய கவிழ்க்க. அப்படி குடுத்துட்டா, உங்க கட்சியில இருக்கிறவங்களே நெறைய பேர் டிஎம்கேட்ட இருந்து வந்தவங்க, ஏடிஎம்கேட்ட இருந்து வந்தவங்க, உங்களுடைய ரசிகர்கள், உங்களுக்கு விசுவாசமா இருக்கிற எல்லாரையும் நீங்க ஒண்ணும் எம்எல்ஏ ஆக்கில்ல. எல்லாமே வந்தவங்க தான். பணம் இருக்கு, அவங்களால செலவு பண்ண முடியும்னு நீங்க கேண்டிடேட்டா நிறுத்துனீங்க. மக்கள் ஆதரவு குடுத்தாங்க, ஜெயிச்சிட்டீங்க. இப்ப அவங்கலாம் விலைக்கு வாங்கவும் முடியும். அதாவது விலைக்கு வாங்க முடியும்னா, பதவி அவங்க ரிசைன் பண்ணுவாங்க.
ஒருத்தர் 2 பேர் உங்கள் கட்சியிலேருந்து எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணால் பேசும்போது உங்களுக்கு என்ன எப்படி அது எம்எல்ஏ பதவி 200 கோடி 300 கோடி கிடைக்குதுன்னா அசால்ட்டாக ரிசைன் பண்ணிட்டு போவாங்க. அது ஒன்று. அதே மாதிரி இப்போ விசிகேவிலையோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை அந்த பிரேமலதா அவர்கள் தேமுதிக கட்சியில் இருக்கிறவங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆதரவு உங்களுக்கு கொடுத்து அதன் மூலிமா நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது அவங்கெல்லாம் வந்து பணத்துக்காக விலை போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இவங்கெல்லாம் டிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே கட்சி கூட இருந்து அவங்களுக்கே முதுகில் குத்திட்டு வந்தாங்க. உங்களுக்கு முதுகில் குத்தி எவ்வளோ நேரம் ஆகும்? 2வது இவங்கெல்லாம் அவங்களுடைய ஓட்டே டிஎம்கே ஓட்டு. டிஎம்கே ஓட்டு போட்டதுனால தான் அவங்கெல்லாம் எம்எல்ஏவை ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இப்போ டிஎம்கே விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க பக்கமாக ஆதரவு போயிடும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான். நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் இப்போ ஆட்சிக்கு வந்தால் போதும், இப்போ அதிமுக கூட போனால் அவங்க ஆட்சியில் பங்கு கேட்கலாம், அதே மாதிரி மந்திரி பதவிகள் நிறைய கேட்கலாம், இதெல்லாம் நம்ம எதுக்கு கொடுத்துன்னு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். அதை கொடுத்தாவது நீங்கள் தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி நடத்தணுன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அதை நீங்கள் புறந்தள்ளிட்டீங்க. நீங்கள் துரோகம் இழைக்கிற ஒரு நிகழ்வை ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டீங்க. இது மிகப்பெரிய தவறு. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆட்சி கவிழ்க்கப்படுறதுக்கான ஒரு சூழலை நீங்களே உருவாக்குறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஆட்சிக்கு வந்து திரும்ப பெரும்பான்மையோடு நீங்கள் ஜெயிக்கலாம்னு நினச்சிருக்கீங்க. இன்னைக்கு அரசியல் சூழல் மாறி இப்படி ஒரு மக்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுப்பாங்கன்னு யாருமே கணிக்கல. நீங்களே கணிக்காம தான் 2 இடத்துல போய் நின்னீங்க. இது திருச்சியிலையும் பெரம்பூர்லேயும் நீங்கள் நின்னதுக்கு காரணம் என்ன? உங்களாலே ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் நின்னீங்க. ஆனால் மக்கள் ஆதரவு கொடுத்து 2 இடத்துலையுமே ஜெயிக்க வச்சாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு அரசியல் சூழல் எப்படி வேணாலும் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ திரும்பவும் உங்களுக்கு எதிராக மக்கள் மனநிலை வரலாம். இதெல்லாம் புரிஞ்சிக்காம வெறும் 3% ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. பெரிய வித்தியாசமும் கிடையாது. உங்களுக்கு எதிராக ஓட்டுப்பட்ட மக்களுடைய பர்சன்டேஜ் தான் அதிகம். அதில் கட்சிகள் நிறைய 4 முனை போட்டி நடந்தது. அதனால நீங்கள் கொஞ்சம் மெஜாரிட்டி வந்துட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம மக்களை எதிராக திருப்ப முடியுங்க டிஎம்கேவால். உங்களுக்கு எதிராக திருப்ப முடியும். ஊடக பலம் இருக்குது, பத்திரிகை பலம் இருக்குது. அது இல்லாமல் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் டிஎம்கேக்கு சப்போர்ட்டு. அதே மாதிரி இது யூடியூப்பில் பேசுகிறவங்க நிறைய பேர் சப்போர்ட்டு. எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. பணபலம் இருக்குது. உங்கள் ஆட்சியை கழுக்க அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பழிவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்கு மேலே கூட்டணி வச்சது மிகப்பெரிய ஒரு அநீதி. தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் அநீதி இழைக்கிறீங்க. 2வது இது வந்து சில பேருக்கு இப்போ புரியாமல் இருக்கும். என்ன தமிழ் தேசியம் இப்படி தான் பெருசாக இல்லையே அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னீங்க. இப்போது இந்த காங்கிரஸ் வந்து திராவிடத்துக்கும் எதிர் தான். ஆனால் திமுக அதெல்லாம் பேசாமல் அவங்க கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம எதிர்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தமிழ் தேசியத்துக்கும் நேர் எதிர் தான் காங்கிரஸ். அவங்களுடைய கொள்கை, கோட்பாடு, இந்திய தேசியம், அவங்களுடைய இதெல்லாமே தமிழ் தேசியத்துக்கும் நேர் எதிரானது தான். இப்போ உங்கள் 2 கண்ணுக்கும் நேர் எதிரான இருக்கிறவங்க கூட கூட்டணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டீங்க. இதுக்கான விளைவுகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். 2வது நம்ம நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நாங்கள் முன்னாடியே எதிர்த்தோம், இதுக்கு தான் நாங்கள் அந்த அடி அடித்தோம். அதை ஒரு தவறு நடக்கும்போது தான் கண்டிக்கணும், எதிர்க்கணும். அப்போ தான் மக்கள் மத்தியிலேருந்து ஆதரவு வரும். நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ நீங்கள் அவங்க கூட கூட்டணி போயிருந்தால் காங்கிரஸ் கூட அவங்க கூட்டணியே போக மாட்டாங்க. நடந்திருக்காது. இது நீங்கள் எம்எல்ஏவாக இருக்க போகிறீங்க, கூட்டணி ஆட்சி நடந்திருக்க போகுது. இது நீங்கள் முன்னாடி எதிர்த்தது வேறு காரணம். அப்படின்னா நீங்கள் ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணியே எதிர்க்கல? வலுவாக நீங்கள் உங்கள் எதிர்ப்பை காட்டவே இல்லை தேர்தல் பிரச்சாரங்களில். நீங்கள் தான் இந்த காங்கிரஸுக்கு எதிர், திமுக எதிர். ஆனால் பிரச்சாரத்தில் மட்டும் அது வெளிப்படலை. நீங்கள் தாவேக்காவை எதிர்த்துட்டு இருந்தீங்க. இப்போ தாவேக்கா ஒரு தவறான முடிவு எடுக்குது. நீங்கள் இப்போ எதிர்க்கிறதுலாம் சரிதான். இப்போயுமே நீங்கள் கொஞ்சம் நாகரிகமான முறையில் எதிர்க்கணும். நாகரிகமாக நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும். அப்போ தான் அவங்களும் ஒரு நாகரிகமான அரசியல் தான் அங்கே பண்ண முடியும். அதை விட்டுட்டு போய் நீங்கள் விஜய் அவர்கள் உரிமையில் பேசுகிறது, தாவேக்கா கட்சி உரிமையில் பேசுகிறது, அநாகரிகமாக பேசுகிறத முதல்ல தவிர்த்துருங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. ட்விட்டர்லலாம் வந்து கொஞ்சம் கடுமையாக பேசுகிறது. ஸோ உங்கள்கிட்ட நாங்கள் எப்படி நாம் தமிழ் கட்சிகள்கிட்ட நாகரிகத்தோடு எப்படி நாங்கள் பேசுகிறோமோ இந்த முறையை நீங்களும் கடைபிடிங்க. அப்போ தான் மதிப்பு வரும் தமிழ் தேசிய அரசியல் மேலே. ஸோ முன்னாடி நீங்கள் எதிர்த்துருக்க தேவையில்லை. டிஎம்கே காங்கிரஸை எதிர்த்துருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கலாம், சீமான் அவர்களும் ஜெயிச்சிருக்கலாம், நீங்கள் நேரம் சட்டசபைக்குள்ளே போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அன்றைக்கி எதிர்க்கலை விட்டுட்டு இன்றைக்கி தவறு பண்ணும்போது இதுக்கு தான் நாங்கள் எதிர்த்தோம், இதுக்கு தான் நாங்கள் முன்னாடி எதிர்த்தோம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அந்த தவறை தேஞ்சிருக்க தேவையில்லை. இப்போ எதிர்க்கிறீங்கன்னா ஓகே தான். இப்போ இனிமேல் எல்லாருமே எதிர்த்தாகணும். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், தமிழ் தேசியத்தின் மீது உண்மையான பற்று கொண்டவர்கள், தமிழ் இனத்தின் நலன் தான் முக்கியம் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இப்போ இந்த கூட்டணியை எதிர்த்து தான் ஆகணும். விஜய் அவர்கள் மீது நம்ம கண்டிப்பாக தெரிவித்து தான் ஆகணும். ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் எதிர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம்
கொஞ்சம் நாகரிகமாக எதிர்ப்பு கருத்தை வைக்கும்போது நாகரிகமாக நீங்கள் கற்றுக்குங்க. அதை நீங்கள் தவறிட்டீங்க, ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த ஐடி விங்கோடைய தலைமை மாறும்போது நீங்கள் தவறுனீங்க. இனிமேலாவது அதை விஜய் அவர்கள் தமிழினத்துக்கு ஒரு துரோகத்தை செஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இனிமே தமிழ் தேசியமும் தமிழினமும் விஜய் அவர்களுக்கு எதிராக போய் தான் நிற்க போகுது. ஸோ நினைக்கலாம் சினிமா மோகத்தெல்லாம் விஜய் அவர்கள் மீது மக்களுக்கு அன்பெல்லாம் ஒழிக்க முடியாதுன்ட்டு. டிஎம்கே மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கிற போதே அதுவே தோல்வி அடையும் போது, எத்தனையோ கோட்டைகளை உருவாக்கி வச்சிருக்கிற டிஎம்கேவே தோற்று விழும்போது, நீங்கள் வீழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு அந்த கட்டமைப்பும் இல்லை. இனிமேல் நீங்கள் ஏற்படுத்தும் போது அதுக்கு எதிரான தமிழ் தேசிய கட்டமைப்பும் உருவாக தான் போகுது. ஸோ அதனால் நீங்கள் தவறான முடிவு எடுத்ததுக்கான விளைவுகளை நீங்கள் நிச்சயம் சந்திக்க நேரிடும். சந்திக்கும் போது தெரியும். நாங்கள் சொன்னால் இப்போ புரியாது. தமிழ் தேசிய கருத்தியல்ன்றது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நாம் தமிழ் கட்சி பேசுகிற தமிழ் தேசிய கருத்தியல், அதனால் நாம் தமிழ் கட்சி மேலாம் மக்களுக்கு ஒரு உடன்பாடு கிடையாது, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அவங்களாம் எதிர்த்தா ஒன்றும் கிடையாதுன்னு. நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சரியில்லாதனால தான் அதனுடைய எதிர்ப்பு உங்களுக்கு வலுவாக தெரியல. இதுவே அந்த தலைமை சரியாக இருக்கும்போது அதுக்கு கீழே நாம் தமிழ் கட்சி கட்டமைப்புக்கு இருக்கிற மற்ற உண்மையான தமிழ் தேசியவாதிகளுடைய எதிர்ப்பு என்னன்றது அது உங்களுக்கு புரியல. உண்மையாக தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, நாம் தமிழ் கட்சி தலைமை மாதிரி இல்லாமல் நேர்மையாக உண்மையாக இருக்கிறவங்க எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழ் தேசியத்தில். எத்தனையோ தனிநபர்கள் இருக்கிறாங்க. புதிதாக இயக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. புதிதாக இயக்கமும் வரும்போது இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இப்படி ஒரு கூட்டணி வச்சது உங்களுக்கு அது எதிராக தான் போய் முடிய போகுது. ஸோ தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் பெரிய பலம் இல்லைன்னு நினச்சிட்டு இந்த தவறை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டப்போ நீங்களே படத்தில் உதாரணம் சொல்லியிருப்பீங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்ட்டு. ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ் இன உணர்வின் அடிப்படையில் நடந்ததுன்றதை மறந்துடக்கூடாது. இன்னமும் தமிழ் இன உணர்வு இருக்குது, அது மக்கள் மனசில் இருக்குன்றதுக்கு அது ஒரு உதாரணம். அதாவது தீ கங்காக இருக்குது, அது பற்றி எரியறதுக்கு தமிழ் தேசியம் அந்த உணர்வு இன உணர்வு தமிழ் தேசிய உணர்வு பற்றி எரியறதுக்கு ஒரு உந்து சக்தி தேவைப்படுது. அது தமிழ் தேசிய பலம் செதறி இருக்கு. ஸோ இனிமே ஒருங்கிணைக்கப்பட்டு உங்களுக்கு எதிராக மாறும்போது அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன்டா அந்த தவறை செஞ்சோம், காங்கிரஸ் கூட ஏன்டா கூட்டணி போனோம், நீங்கள் சொல்லுவீங்கல்ல டைலாக்கு, ஏன்டா விஜய் எதிர்த்தோம், ஏன்டா அப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஏன் நம்ம தமிழ் தேசிய கருத்திலுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செஞ்சோன்னு நீங்கள் நிச்சயமாக வருத்தப்படுவீங்க. அதுக்கான காலம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த தவறை செஞ்சிட்டிங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இதை திருத்திக்கவும் போகிறது கிடையாது. ஸோ நடக்கிறத பார்ப்போம். நீங்கள் அதுக்கான விளைவுகளை சந்திக்கும் போது உங்களுக்கு புரியும். நன்றி.